ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 6 வெங்காயம் 6 தக்காளி எடுத்துருக்கேன். பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்டிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வத்தல் பொடி, இஞ்சி 2 துண்டு எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பன்னீர் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டர் தேவையான அளவு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் போட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த அண்டிப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வத்தல் பொடி, கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. அது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு லைட்டாக நமக்கு வதங்கி வரும். வதங்கினோடனே அதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டாவது அதை அரைக்க போகிறோம், அதனால நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. தென் என்ன பண்ணுங்கன்னா, அதே கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் ஊற்றிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை அது கூட போட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க, அது பொடிஞ்சிரும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனால் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்தாலும் அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தென் கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் ஊற்றி 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் பட்டர் மசாலா பொடி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை கிளறி விடும்போது அந்த பபிள்ஸ் வரும், அந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பன்னீரை நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருந்தாலும் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் மல்லிக்கரையும் போட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனோன்னே இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.